மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் நண்பர்களிடம் பகிர்ந்த விஷயம் குடும்பத்திற்குள்ள திரும்பி இருந்திருக்கும். நண்பன் தானே என்று நம்பி உங்கள் குடும்பத்தினோட அந்தரங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்ட விஷயம் பல கைகள் மாறி மீண்டும் உங்கள் குடும்பத்திற்கே சேர்ந்து பெரிய புயலையே கிளப்பி இருந்திருக்கும். இதன் அந்தரங்கம் என்னவென்றால், எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் குடும்ப ரகசியங்களை பகிர்வதற்கு ஒரு எல்லை உண்டு என்பதை நீங்கள் மறந்துடுறீங்க. இதனால உங்கள் குடும்பத்தினர் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை உடைந்துவிடும். இனிமேல் வெளி மனிதர்களிடம் குடும்ப கலை குடும்ப கதைகளை பேசுவதை முற்றிலுமே நீங்க தவிர்ப்பது தான் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. அதாவது, நீங்க நண்பன்னு சொல்லி நம்பிதான் நீங்க உங்க குடும்பத்தோட அந்தரங்க பிரச்சனைகளையும் புரிந்து கொண்ட விஷயத்தையும் பல கைகள் மாறி உங்கள் குடும்பத்துக்கே சேர்ந்து புதிய புயலையே கிளப்பி இருந்திருக்கும். அது எந்த ஒரு நட்பா இருந்தாலும் குடும்ப ரகசியங்கள்ல பகிர்வதற்கு ஒரு எல்லை உண்டு. அதை நீங்க மறந்து வருவீங்க. உங்க குடும்பத்தினர் உங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை உடைந்திருந்திருக்கும். சர்ச்சையை உருவாக்கிய மொபைல் உரையாடல் உங்களுக்கு நிறையவே நடந்திருந்திருக்கும். நீங்கள் யாருடனோ மொபைலில் பேசிய ரகசிய உரையாடலோ அல்லது அனுப்பிய மெசேஜோ குடும்ப உறுப்பினர்களோட கண்ணில் பட்டு பெரிய சர்ச்சையாகவே வெடித்திருந்திருக்கும். இதன் பின்னணி என்னவென்றால், நீங்கள் விளையாட்டாக அல்லது சாதாரண சூழ்நிலையிலேயோ பேசிய விஷயங்கள் பார்ப்பதற்கு தவறான கோணத்துல அமைந்திருந்திருக்கும். இந்த சர்ச்சை உங்கள் நடத்தையின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் மொபைல் பயன்பாட்டில் அதிக கவனமும் தேவையில்லாத நபர்களுடான தொடர்பை தவிர்ப்பதும் தற்போதைய சூழலுக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யாருனாவது ஃபோனில் பேசிய ரகசிய உரையாடல் அல்லது அனுப்பிய மெசேஜ் குடும்ப உறுப்பினர்களோட கண்ணில் பட்டு அது பெரிய சர்ச்சையாகவே உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஏற்படுத்தியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளையாட்டாகவோ அல்லது சாதாரணமான சூழ்நிலையில் பேசிய விஷயங்கள் பார்ப்பதற்கு தவறான கோணத்தில் தான் அமைந்து இருந்திருக்கும். நீங்கள் மொபைல் பயன்பாட்டில் அதிக கவனமும் தேவையில்லாத நபர்களுடான தொடர்பை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையை அமைக்கும். ரகசிய குடும்ப முடிவுகளால் எந்த அதிருப்தி மனக்கவலையை ஏற்படுத்தி இருந்திருக்கும். குடும்பத்தோட முக்கிய முடிவுகளை, அது சுப காரியங்களாக இருக்கட்டும் அல்லது முதலீடுகள் எல்லோரையும் கலந்தோசிக்காமல் நீங்கள் ரகசியமா எடுத்தது மற்ற குடும்ப உறுப்பினர்களிடையே பெரும் ஏமாற்றத்தையும் அதிருப்தியுமே ஏற்படுத்தி இருந்திருக்கும். இதன் ஆழமான தாக்கம் என்னவென்றால், தங்களை நீங்களே மதிக்கவில்லை என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமா பதிந்து விட்டிருந்திருக்கும். குடும்பம் என்பது கூட்டு பொறுப்பு என்பதால் சிறிய காரியமா இருந்தாலும் அனைவரோட கருத்தையும் கேட்டு செயல்படுவதுதான் குடும்ப அமைதிக்கு வழிவகுக்கும். அதாவது, உங்கள் குடும்பத்துல முக்கிய முடிவான சுப காரியங்களா இருக்கட்டும் அல்லது முதலீடுகள்ல எல்லோரையும் கலந்தோசிக்காம நீங்களே ரகசியமா எடுக்கிற அந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்க கேட்காம இருக்கிற ஏமாற்றத்தை அதிருப்தியுமே ஏற்படுத்தி இருந்திருக்கும். இந்த ஆழமான தாக்கம் உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமாகவே பதிந்து விட்டு இருந்திருக்கும். சிறிய காரியமா இருந்தாலும் அனைவரோட கருத்தையும் கேட்டு செயல்படுவதுதான் குடும்ப அமைதிக்கு வழியே வகுக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. பணம் வரவு நிலை மேம்பட போகிறது. பொருளாதார ரீதியாக இருந்த மந்த நிலை மாறி பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும். அதாவது, வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பாராத வழிகளில் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் உயர்வதால் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அடைபட்டு சேமிப்பு உயர்த்தும் அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்படையும். அதாவது, உங்களுடைய மனப்புழக்கம் அதிகரிக்க தொடங்குவதோட உங்களோட மந்த நிலையும் மாறப்போகிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும்.
எதிர்பாராத வழிகளிலிருந்து லாபம் கிடைக்கும். வருமானம் உயர்வதால உங்களிடம் நீண்ட நாள் கடன்கள் அடைப்பட்டு சேமிப்பை உயர்த்தப் போகிறது அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்படைய போகிறது. சகோதர உறவு வலுப்பெறும் உங்களுக்கு. உங்கள் கூட பிறந்த சகோதரோ சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் சொத்து தகராறுகள் ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாவே நீங்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் முதல் ஆளாக நிற்பாங்க. உடன்பிறப்புகளோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பக்கபலமாகவே மாறப்போகிறது. அது உங்கள் கூட பிறந்த சகோதரனாகவோ சகோதரிகளோ இருந்தா அவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகளும் அல்லது சொத்து தகராறுகளும் இருந்தா அவை முழுமையாவே நீங்க போகுது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அவங்க தான் முதலாளா நிற்பாங்க. உடன்பிறப்புகளோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பக்கபலமாகவே மாறப்போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கோ அற்புதமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல பொறுப்புகள் உங்களை வந்தடையும். இந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறது. அது நீங்கள் வேலை தேடுபவர்களா அல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவங்களா இருந்தா அற்புதமான புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல பொறுப்புகளும் உங்களை வந்தடையும். இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சாதாரணமாக நினைத்தவங்கள்லாம் உங்களோட புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போகிறாங்க. உங்கள் திறமைக்கு உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ தேதியை மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அது கூட எதிர்கால பாதைக்காக நீங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமோ எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவே அமைய போறீங்க நீங்கள். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எல்லோரையும் கலந்தோசிக்காம நீங்களே ரகசியமா எடுக்கிற அந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்க கேட்காம எடுக்கிற ஏமாற்றத்தை அதிருப்தியுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும். இந்த ஆழமான தாக்கம் உங்களை நீங்கள் மதிக்கவில்லை என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள ஆழமாகவே பதிந்து விட்டு இருந்திருக்கும். சிறிய காரியமா இருந்தாலும் அனைவரோட கருத்தையும் கேட்டு செயல்படுவதுதான் குடும்ப அமைதிக்கு வழியே வகுக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகிறது. பணம் வரவு நிலை மேம்பட போகிறது. பொருளாதார ரீதியாக இருந்த மந்த நிலை மாறி பணப்புழக்கம் அதிகரிக்க தொடங்கும். அதாவது வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பாராத வழிகளில் லாபம் கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் உயர்வதால் உங்களுடைய நீண்ட நாள் கடன்கள் அடைபட்டு சேமிப்பு உயர்த்தும் அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்படையும். அதாவது உங்களுடைய மனப்புழக்கம் அதிகரிக்க தொடங்குவதோட உங்களோட மந்த நிலையும் மாறப்போகிறது. வரவேண்டிய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். எதிர்பாராத வழிகளிலிருந்து லாபம் கிடைக்கும். வருமானம் உயர்வதால உங்களிடம் நீண்ட நாள் கடன்கள் அடைப்பட்டு சேமிப்பை உயர்த்தப் போகிறது அளவுக்கு பொருளாதார நிலை சிறப்படைய போகிறது. சகோதர உறவு வலுப்பெறும் உங்களுக்கு. உங்கள் கூட பிறந்த சகோதரோ சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் மற்றும் சொத்து தகராறுகள் ஏதேனும் இருந்தால் அவை முழுமையாவே நீங்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்கள் முதல் ஆளாக நிற்பாங்க. உடன்பிறப்புகளோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பக்கபலமாகவே மாறப்போகிறது. அது உங்கள் கூட பிறந்த சகோதரனாகவோ சகோதரிகளோ இருந்தா அவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகளும் அல்லது சொத்து தகராறுகளும் இருந்தா அவை முழுமையாவே நீங்க போகுது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டா அவங்க தான் முதலாளா நிற்பாங்க.
உடன்பிறப்புகளோட ஆதரவு உங்களுக்கு பெரிய பக்கபலமாகவே மாறப்போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். வேலை தேடுபவர்களுக்கோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கோ அற்புதமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல பொறுப்புகள் உங்களை வந்தடையும். இந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறது. அது நீங்கள் வேலை தேடுபவர்களா அல்லது தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவங்களா இருந்தா அற்புதமான புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகும். நீங்கள் தேடி போக தேவையில்லை. உங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல பொறுப்புகளும் உங்களை வந்தடையும். இந்த வாய்ப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சாதாரணமாக நினைத்தவங்கள்லாம் உங்களோட புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போக போகிறாங்க.